வணக்கம் மக்களே, ரைடுக்கு போகலாமா? நம்ம கரெக்டாக 6:40 லாயின் பண்ணியிருக்கோம். எப்போ 6 மணிக்கு லாயின் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகி போச்சு, அதனால் இன்றைக்கி 6:40 தான் லாயின் பண்ணியிருக்கோம். ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ரைடு வந்துருச்சு. தொப்பமுடியிலேருந்து பாப்பநாய்க்குப்பாளையம் ஃபஸ்ட்டு ரைடை முடிச்சு விட்டாச்சு. அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? லாகின் பண்ணி கரெக்டாக 7 மணி நேரம் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு 2வது ரைடு வந்திருக்கு. எங்கன்னா சுங்கம்லேருந்து வாவசி பார்க்கு ரொம்ப பெரிய ரைடு கொடுத்துருக்காங்க 103 ரூபாய்க்கு. போடலாமா? 3வது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. ஜிகேஜிலேருந்து ஒண்டிபுதூர். 4வது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. ஒண்டிபுதூர்லேருந்து ரோசர் மால். 7வது ரைடு வந்துருச்சு. எங்கன்னா ஆர்எஸ்புரத்துலேருந்து பிஹெச்ஜி ஹாஸ்பிட்டலு. ஓகே மக்களே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னடா நேற்று நைட்டு முடிக்க வேண்டியது இன்னைக்கு காலையில் முடிக்கிறீங்க கேட்கலாம். ஏன்னா நைட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு, வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அதை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். நேற்று நான் 15 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கோம். 91 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். டோட்டலாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருந்தோம்னா 2039 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இதில் ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்துருச்சுன்னா 1888 ரூபா வந்திருக்கு. இந்த 1888 ரூபாய்க்கு ரெட்டச்சி கமிஷன் எவ்வளோ வருதுன்னா 188 ரூபா வருது. சிஎன்ஜி எவ்வளோ வருதுன்னா 443 ரூபா. நம்ம செலவு ஒரு 30 ரூபா. டோட்டலாக 661 ரூபா வருது. பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1227 ரூபா வருது. நம்ம சேலரி ஆட் பண்ணோம்னா 1888 ரூபாய்க்கு 30% சேலரி போட்டோம்னா 566 ரூபா இருக்கு. பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 661 ரூபா இருக்கு. 15 மணி நேரம் வண்டி ஓட்டி 2039 ரூபா சம்பாரிச்சு செலவெல்லாம் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 661 ரூபா தான் நம்ம கையில் இருக்கு.